இந்த ரம்யா ஜோவை எவிக்ட் பண்ணாம, வார வாரம் காப்பாத்தி கூட்டிட்டு வந்ததற்கான காரணம் இன்னைக்கு தான் நமக்கு தெளிவா புரியுது. இந்த பொறுக்கி எஃப்ஜேவ காப்பாத்துறதுக்காக தான் ரம்யா ஜோவை இவ்வளோ நாளா வச்சுக்கிட்டு இருந்திருக்காங்களா? அப்படிங்கிற கேள்வியும் எழுந்திருக்கு. ரம்யா ஜோ ஹாஸ் பீன் அஃபிஷியலி எவிக்டட் ஃப்ரம் பிக் பாஸ் சீசன் 9 தமிழ். இந்த வாரம் சிங்கிள் எவிக்ஷன்லாம் கிடையாது, டபுள் எவிக்ஷன். பிக் பாஸ் வீட்டுக்குள்ள ஆட்கள் அதிகமாக, இன்னும் சொல்லப்போனா நாட்கள் கம்மியாக 2 எவிக்ஷனா பண்ணாதான் சரியா இருக்கும்னு நம்ம பேசியிருந்தோம். அதன் வரிசையில ரம்யா ஜோ மற்றும் சாண்ட்ராவை அஃபிஷியலி பிக் பாஸ் வீட்டை விட்டு வெளியேற்றி இருக்கிறாங்க. ரம்யா ஜோ போக வேண்டிய ஆள் தான், ஆனால் சாண்ட்ரா வெளியில் போக வேண்டிய ஆளா? சாண்ட்ராவை ஓட்டின் அடிப்படையில் பிக் பாஸ் வீட்டை விட்டு வெளியேற்றுவதற்கான வாய்ப்பே இல்லையே. அன்அஃபிஷியலை நம்ம ஒரு ரெஃபரன்ஸாக எடுத்துக்கிட்டா கூட சாண்ட்ரா முன்னிலையில் தானே இருக்காங்க. கிட்டத்தட்ட 1,00,000 ஓட்டு வாங்கியிருக்காங்க. வேற எஃப்ஜே 70,000 ஓட்டு தான் வாங்கியிருக்கான். வியனா 65,000 ஓட்டு தான் வாங்கியிருக்கு. அன்அஃபிஷியலே கிட்டத்தட்ட 30,000 ஓட்டு லீடிங்கில் சாண்ட்ரா மேலே இருக்கிறாங்க. நியாயமாக பார்த்தா ரம்யா வியனா, அப்படி இல்லைனா ரம்யா எஃப்ஜே, இவங்க 2 பேர் தான். இந்த 3 பேரில் யாரோ ஒரு 2 பேர் தான் வெளியில் போயிருக்க வேண்டியது. ஆனால் சாண்ட்ராவை எவிக் பண்ணதுக்கான காரணம் என்ன? பிரஜன் பிக் பாஸ் வீட்டை விட்டு வெளில போனதுக்கப்புறம் பிரஜனுடைய எவிக்ஷனுக்கு காரணம் திவ்யா தான். திவ்யாவோட சேர்ந்து தான் பிரஜன் கெட்டு போயிட்டாரு. பிரஜன் பிக் பாஸ் வீட்டை விட்டு வெளில போயிட்டாரு அப்படின்னு தன்னுடைய கணவன் என்றும் பாராமல் பிரஜன் திவ்யாவோட ஒரு கேமை கண்டினியூ பண்ணணும், கேமா நான் திவ்யாவோட பழகணும். அந்த பொண்ணு அண்ணன் சொல்லி பழகிட்டு இருந்துச்சு. சாண்ட்ரா அவங்களுடைய உறவை உண்மையிலேயே ரொம்ப தப்பா புரிஞ்சுக்கிட்டாங்க. அவர் தொடரணும் அப்படின்னு சொல்லி திவ்யாக்கு அந்த ஒரு பச்சை கலர் கார்டு கொடுத்துருப்பாரு. நான் துண்டிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சாண்ட்ராக்கு சிகப்பு கலர் கார்டு கொடுத்து ஒட்டுமொத்தமாக சாண்ட்ராவுடைய கேம் பிளேயை அங்கேயே பிரஜன் கொலாப்ஸ் பண்ணி விட்டாரு. சாண்ட்ரா அதை கேம்னு எடுத்துக்காம ரொம்ப பர்சனலாக எடுத்துக்கிட்டாங்க. திவ்யா முன்னாடி உன்னுடைய பொண்டாட்டியை துண்டிக்கணும்னு சொல்லி நீ ரெட் கார்டு கொடுத்துட்டியே, ரெட் கலரில் அந்த இதை கொடுத்துட்டியே அப்படின்னு சொல்லி பார்வதி கிட்ட பல இடங்கள்ல புலம்பி அழுதுருப்பாங்க சாண்ட்ரா. சாண்ட்ராவுடைய பலமும் சரி பலவீனமும் சரி அது பிரஜன் தான். பிரஜன் ஏதோ ஒரு மூலையில் பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே இருக்காரு அப்படின்றதுக்காக அவங்க ஒரு கேம் ஆடிக்கிட்டு இருந்தாங்க. அந்த சாண்ட்ராவுடைய தந்தை தவறிட்டாரு ஜனவரி மாதம். டிசம்பரில் அவர் பயங்கர சீரியஸாக இருந்திருக்கிறாரு. அந்த மாதத்தில் அவங்க ரொம்ப டிப்ரெஸ்டாக ஃபீல் பண்ணி பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே வெளில போகிறேன், பிக் பாஸ் எங்கள் அப்பா இறந்துட்டாரு, எனக்கு அந்த நினைவுகள்லாம் வந்துருச்சு, என்னால் பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே தொடர்ந்து விளையாட முடியாது அப்படின்னு சொன்னப்போ பிக் பாஸ் கன்வின்ஸ் பண்ணி உள்ளே அனுப்பிச்சு வச்சிருப்பாரு சாண்ட்ராவை. சாண்ட்ராக்கு அப்போ இருந்த ஒரே நம்பிக்கை யாருன்னு கேட்டிங்கன்னா பிரஜன் தான். சரி, எண்ட் ஆஃப் த டே பிரஜனை நம்ம பேசலனாலும் பரவாயில்ல, பழகலனாலும் பரவாயில்ல, அப்படியே ஏதோ ஒரு மூலையில் அவர் உட்காந்துருக்காரு, அதை பார்த்துக்கிட்டாவது நம்ம பிக் பாஸ் கேம் ஆடுவோன்னு ஆடிக்கிட்டு இருந்த சாண்ட்ராவுடைய கேம் பிரஜன் போனதுக்கப்புறம் டோட்டலி அவுட்டு. சாண்ட்ரா இந்த வாரம்லாம் ஒன்றுமே பண்ணல. உண்மையிலே சொல்கிறேன், அவங்க பார்வதி கிட்ட உட்காந்து திவ்யாவை பற்றி புலம்புனதை தவிர்த்து வேறு எதுவுமே பண்ணலை அப்படின்னா கூட நிறைய பேர் சாண்ட்ராவுக்கு ஆதரவாக வாக்குகளை போட்டாங்க. குறிப்பாக விஜே பார்வதி இந்த வாரம் நாமினேஷனில் இல்லை. ஸோ விஜே பார்வதியுடைய ரசிகர்கள் நிறைய பேர் சாண்ட்ராக்கு தான் ஓட் பண்ண ஆரம்பித்தாங்க. பிகாஸ் சாண்ட்ரா விஜே பார்வதிக்கு தான் ஒரு பாண்டிங்கில் 2 பேரும் ரொம்ப க்ளோஸாக இருக்கிறாங்க. அப்படிங்கிறதுனால பார்வதி ரசிகர்கள் ஓட் பண்ணியுமே சாண்ட்ராவை இவனுங்க எவிக் பண்ணி வச்சுருக்காங்க அப்படிங்கிறது டோட்டலி அன்ஃபேர். இந்த பொறுக்கி எஃப்ஜே இருக்கிறப்ப சாண்ட்ரா ஏன் இருக்கக்கூடாது? இவனை எதுக்குடா உள்ளே வச்சுருக்கிறீங்க? உள்ள வியனா, எஃப்ஜே, அதுக்கப்புறம் ஆதிரை, இந்த 3 பேருக்கு நடுவில் ஃப்ரீஸ் டாஸ்கில் வியனாவுடைய அப்பா அம்மாவும் வருவாங்க, ஆதிரையோட அப்பா அம்மா வருவாங்க. அப்படி வரும்போது எஃப்ஜே பொறுக்கிய கேள்வி கேட்பாங்க. அதை வச்சு நீங்கள் ஒரு மானங்கட்ட டிஆர்பி எடுக்கணும். அதுக்கு எஃப்ஜே இருக்கணும், வியனா இருக்கணும், ஆதிரை இருக்கணும். அதானடா உங்களோட கேவலமான எண்ணம். சாண்ட்ரா உள்ளே இருந்தாலும் சாண்ட்ராவுடைய கணவரான பிரஜன், சாண்ட்ராவுடைய குழந்தைகள் ட்வின் டாட்டர்ஸ் இருக்கிறாங்க, அவங்கள கூட்டிகிட்டு பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே வந்தாலும் அது ஒரு பெரிய டிஆர்பி தானடா. அதை ஏன்டா நீங்கள் லூஸ் பண்ணுறீங்க? அப்போது ஓட்டிங்லேயும் அதிகமாக இருந்து கேம்லேயும் இந்த வாரம் அவங்க கான்ட்ரிபியூட் பண்ணல. பட் இதுக்கு முந்தின வாரங்களில் சாண்ட்ரா போதுமான கான்ட்ரிபியூஷனை கொடுத்துருந்தோம். இந்த பொறுக்கி எஃப்ஜே என்ன பண்ணி கிழிச்சான் அப்படின்னு அவனை தொடர்ந்து பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே வைக்கிறாங்கன்னு தெரில. ரம்யா ஜோ, நீ இவ்வளோ நாள் இருந்ததுக்கு முக்கிய காரணம் என்னென்னா கரெக்டான டைமில் உடனே பலி கொடுக்கணுங்கிறது தான். ஆட்டை நேர்ந்து விட்டுருவாங்க கோயிலுக்கு. கரெக்டாக அந்த திருவிழா வரும்போது தான் மஞ்சள் தண்ணியை தெளித்து கூட்டிகிட்டு தலையை ஆட்டினதுக்கப்புறம் ஆட்டை ஒரே போடா போட்டு தலையை துண்டாக வெட்டுவாங்க. அதே மாதிரி ரம்யாவை கரெக்டான நேரத்தில் பலி கொடுக்கணும்னு வச்சு காத்துக்கிட்டு இருந்தாங்க. இந்த வாரம் எஃப்ஜே பொறுக்கியை காப்பாற்றணும் அப்படின்ற ஒரே காரணத்திற்காக ரம்யா ஜோவை எவிக் பண்ணி வெளில அமைச்சிருக்காங்க. ரம்யா ஜோலாம் திவாகர் எவிக்ட் ஆகி போனப்பவே வெளியே போக வேண்டிய ஆள்.
திவாகர் நல்லா யோசிச்சு பாருங்க. ரம்யா ஜோ, சுபிக்ஷா, ஆரோரா சின்க்ளேர் இந்த 3 பேரும் திவாகர் எவிக்ட் ஆயி வெளில போன அந்த வாரம் நாமினேஷன்ல இருக்காங்க. அந்த வாரம் ரம்யா ஜோ வெளியில போக வேண்டியது. கிட்டத்தட்ட அது 48வது நாளா, இப்போ 30 நாள் எக்ஸ்ட்ரா ஆயிருக்கு. 25 நாள் எக்ஸ்ட்ரா விளையாடி ஒரு நாளைக்கு 25,000 ரம்யாவுக்கு சம்பளம்னு வச்சா கூட, தெண்டமா சம்பளம் குடுத்து வச்சிருக்கீங்களேடா! அது என்னடா பண்ணுச்சு பிக் பாஸ் வீட்டுக்குள்ள? ரம்யாவ இவ்வளோ நாள் தண்டக்கருமாந்திரமா வச்சிருந்ததுக்கு, நீங்க திவாகர வச்சிருக்கலாமேடா! நம்ம பயந்துகிட்டு இருந்ததெல்லாம், இந்த 106 நாளும் ரம்யா ஜோ எவிக்ட்டே ஆகலையாம். 106 நாள் முடிஞ்சு டாப் 5 கண்டஸ்டன்ட்ட விஜய் சேதுபதி அவர்கள் மேடைக்கு கூட்டிட்டு வந்து டைட்டில்லாம் குடுத்து முடிச்சிடுறாராம். அடுத்த சீசன் பிக் பாஸ் சீசன் 10 தொடங்குற வரைக்கும் ரம்யா ஜோ வெளியிலேயே வரலையாம். அடுத்த சீசனுக்கு வீட்டை ரெடி பண்ணுறதுக்காக எல்லாரும் உள்ள டீமாக போகிறாங்களாம். போகும்போது கதவை திறக்கிறாங்களாம். ரம்யா ஜோ அப்படியே இப்படி உட்காந்துருக்கான். எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. நான் அந்த அளவுக்கு கற்பனை பண்ணிட்டேன். ரம்யா ஜோ வெளியிலேயே போகாது போல இருக்கு. இந்த சந்திரமுகி படத்தில் வர்ற ராஜநாகம் மாதிரி கடைசி வரைக்கும் பிக் பாஸ் வீட்டுக்குள்ளேயே இருந்துரும் போல இருக்குன்னு நினச்சதுக்கு பரவாயில்ல. இவங்க 70வது நாளாவது எவிக்ட் பண்ணி வெளியில் அனுப்பியிருக்காங்க. அது வரைக்கும் சந்தோஷம். ஏன்னா ரம்யா ஜோலாம் 106 நாள் பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே இருந்துருச்சு அப்படின்னா அதை விட கேவலமான விஷயம் இருக்கவே முடியாது. அது என்னை பொறுத்தளவுக்கு 40வது நாளே எவிக்ட் ஆகி போக வேண்டிய ஆள்ரா. எக்ஸ்ட்ரா 30 நாள் வச்சு சம்பளம் கொடுத்து அது என்ன பண்ணுச்சுன்றா நீங்கள் பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே வச்சுருந்தீங்க. ரம்யா வெளியில் இந்த நடுவிரல் புரட்சிலாம் பண்ணியிருப்பாங்க. சென்டர் ஃபிங்கரை காட்டி பல ஆண்களை ஓட விட்டுருப்பாங்க. கெட்ட வார்த்தையில் காதெல்லாம் கருகிற மாதிரி பேசியிருப்பாங்க. வெளியில் பண்ண மாதிரியே பிக் பாஸ் வீட்டுக்குள்ளேயும் ரம்யா பண்ணுன்னு இவங்க வலிமேல் விழி வைத்து காத்திருந்து இவங்களுக்கு மிஞ்சினது என்னமோ ஏமாற்றம் தான். அதுவும் இந்த எஃப்ஜே பொறுக்கியை உள்ளே வச்சிருக்கிறதுக்கான காரணம் என்ன தெரியுமா? அவன் விஜே பார்வதியை எதிர்த்து சண்டை போட்டுக்கிட்டு இருக்கான். அதை அவன் பண்ணாமல் இருந்திருந்தான் அப்படின்னா அவனும் பிக் பாஸ் வீட்டை விட்டு வெளியில் போயிருக்க வேண்டியது தான். நிறைய பேர் கமருதீனுக்கு வலை விரிச்சாங்க. கமருதீன் ரெட் கார்டு வாங்கிட்டு வெளியில் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு சோசியல் மீடியாவில் கதறிக்கிட்டு இருந்தாங்க. அவங்களுக்கெல்லாம் விஜேஎஸும் பிக் பாஸ் டீமும் சேர்ந்து பட்டைய நாமத்தை தீட்டியிருக்காங்க அப்படிங்கிறது தான் 100க்கு 100 மறுக்க முடியாத உண்மை. இது எப்பேற்பட்ட செருப்படி தெரியுமா? கமருதீன் போயிடுவான், விஜே பார்வதிக்கு ரெட் கார்டு அப்படின்னு மணப்பால் குடிச்சிக்கிட்டு இருந்த கழுதப்பால் குடித்த காட்டேரிகளா உங்களுக்கு வச்சாங்களா ஆப்பு? நல்ல தரமான செருப்படியை ரம்யா மற்றும் சாண்ட்ராவை எவிக்ட் பண்ணி கமருதீன் போயிடுவான் அப்படின்னு நினச்சி மணப்பால் குடிச்சிக்கிட்டு இருந்த பல பேருடைய வாயில் கள்ளிப்பாலை ஊற்றிருக்கிறாரு விஜய் சேதுபதி அப்படிங்கிறது தான் என்னுடைய தாழ்மையான கருத்து. சரி, ரம்யா மற்றும் சாண்ட்ரா இவங்க 2 பேரும் பிக் பாஸ் வீட்டை விட்டு வெளியே போனதை பற்றிய உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அண்ட் எக்ஸ்க்ளூசிவ் பிக் பாஸ் அப்டேட்ஸுக்கு மிஸ்டர் செய்யோன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எனக்கு ரம்யா போனது ஃபேர்னு தோணுது, பட் சாண்ட்ரா போனது அன்ஃபேர்னு தோணுது. எனக்கு ரம்யா, எஃப்ஜே இவங்க 2 பேரும் போயிருந்தாங்கன்னா நான் பர்சனலாக ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பேன். சரி, மக்களாகிய நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். See you in the next video. Bye bye.